ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூஸில் நீங்கள் வந்தோடனே பண்ண வேண்டிய ஃபியூ திங்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் அதான் வந்து ஐஆர்டி நம்பர் வந்து வாங்குறது. ஐஆர்டி நம்பர்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் சொல்லுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய நம்பர் தான் ஐஆர்டி நம்பர், விச் இஸ் ஈக்குவலன் டு இன்னும் நம்ம ஊரோட பேன் கார்டு, லைக் அ யூனிக் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நம்ம ஊரில் எதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ சிமிலர் பர்பஸ் தான் இங்கே. உங்களோட பேரோல் பே ஸ்லிப்பில் அண்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு, நம்ம ஊரில் பிபிஎஃப் மாதிரி இங்கே கிவி சேவர், இந்த மாதிரி சிமிலர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஐஆர்டி நம்பர். அது இருந்தால் தான் உங்களால் பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஐஆர்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கணும். அண்ட் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட டைரக்ட் வெப்சைட் நியூஸ்லேண்டுன்னு போட்டிங்கனாலே வரும். அதில் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட பாஸ்போர்ட், விசா டீட்டெயில்ஸ் அண்ட் தென் உங்களோட இந்தியாவோட பேன் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து, உங்கள் நேம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா 1 டேலே ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஐஆர்டி நம்பர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸில் பே ஸ்லிப்க்கு கொடுக்குறதோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் டு டூ இன் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் நியூஸ்லேண்ட்.